நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஸ்விக்கியோட ஷிஃப்ட்டை புக் பண்ணி நம்ம அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ஓட்ட முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் லாகின் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக நம்ம 11 மணிக்கு லாகின் பண்ண வேண்டியது, பட் நான் வந்து 11:20க்கு தான் லாகின் பண்ணேன். நம்மளுக்கு அந்த டைம் இருக்குது. நம்ம 11 மணிலேருந்து 3 மணி ஷிஃப்ட்டு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஓட்டியே ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. அதில் நம்ம ஒரு 20 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த பிரேக் டைம் எடுத்துகிட்டு நான் வந்து 11:20க்கு தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் கரெக்டாக 3 மணி வரைக்கும் கம்பல்சரி நம்ம ஓட்டினோன்னா நம்மளுக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் சர்ஜோ இல்லை போனஸ் மேக்ஸ் போனஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. எங்கேன்னா கரெக்டாக இங்கேருந்து பொன்னைராஜபுரம், இங்கேருந்து கரெக்டாக 2.1 கிலோமீட்டர் காட்டுது. ரெஸ்டாரண்ட்லேருந்து 2.4 கிலோமீட்டர் காட்டுச்சு. இதை நம்ம டெலிவரி கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதே நார்மல் டைமாக இருந்தால் 25 ரூபா அந்த மாதிரி மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து மேக்ஸ் போனஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஆர்டருக்கு 50% எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க என்னென்னா 30 ரூபா தான் கொடுக்குறானுங்க. இது என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவன் போய் சொல்றான். ஸோ அது நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம கஸ்டமர் கேரில் இன்ஃபார்ம் பண்ணி அந்த 50% மேக்ஸ் போனஸ் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம். இது கேஷ் ஆன் டெலிவரி தான். இதை நம்ம போய் கேக்குன்னு நினைக்கிறேன். கேக் கொடுத்துட்டு நம்ம அவங்க கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் கலெக்ட் பண்ணிக்கணுங்க. ஒரு 2-3 நாளாக ஏன்னா ஓட்டல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அதான் இந்த ரேப்பிடோ இஷ்யூஸ்லாம் இருக்கனால சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், என்ன தான் சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எவ்வளவோ நியூஸ் சேனல்ஸில் இன்ஸ்டாகிராமில் ஃபீட்ஸோ போஸ்ட்டு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நீங்கள் ரேப்பிடோ ஓட்டினீங்கன்னா உங்களோட பைக்கை சீஸ் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா 10,000 ஃபைன் பே பண்ண சொல்லுவாங்க, ஸ்பாட் ஃபைனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த நியூஸ் எல்லாம் உள்ளே போய் நம்ம பார்த்தா ரெஃபரன்ஸ்க்கு நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறேன். அந்த நியூஸே காணோங்க. நானும் 3 நாள் முன்னாடி தான்டா போட்டாங்கன்னு சொல்லி 5 நாள் வரைக்கும் எல்லா 2-3 நியூஸ் சேனல்ஸ்லேயும் தேடி பார்த்துட்டேன், நல்லா பார்த்துட்டேன். அந்த நியூஸ் மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். நான் அந்த அன்னைக்கு அந்த டைமில் போட்ட முன்னாடி இருக்க வீடியோ இருக்குது, அதுக்கப்புறம் இருக்க வீடியோ இருக்குது. ஆனால் அந்த வீடியோ மட்டும் இல்லை. ஸோ அதுதான் நம்ம என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலைங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன எனக்கு ஒரு டவுட்னா, இப்போது ஒரு கம்பெனி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணுறாங்க, இல்லை அது ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அதுலேருந்து ஏன் டேக்ஸ் வாங்கணும்? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போ. இப்போது ரேப்பிடோ டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாருமே அதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை லெஸ் பண்ணி தான் அவங்க ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஆர்டருக்கு 100 ரூபா வருதுன்னா ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு அதில் 72 ரூபா அவ்வளோதான் வரும். ஐயோ இது வேறு பயங்கரமாக பறக்குதுங்க. உள்ள கேக் இல்லை, சின்ன பாக்ஸ் தான் இருக்குது. அது ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்போது இவங்க அதை பண்ணுறாங்க போது தான் என்ன அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து சிஎம் அவங்களே ஸ்விக்கி ஓட்டுற நிறைய பேருக்கு பைக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கு, ஜெப்டோ ஓட்டுறவங்களுக்கு, ஏன் ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு கூட அவங்க வந்து கீ கொடுக்குற அந்த பெரிய கீ மாதிரி வச்சு போஸ்டரில் கொடுப்பாங்கல்ல, சின்ன கீ கொடுத்தா இது தெரியாது அப்படின்னு சொல்லி பெருசாக கீ மாதிரி ஒரு போஸ்டர் வச்சு அவங்க ஓட்டுறவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இதில் ரேப்பிடோன்னு மென்ஷன் ஆகிருக்கு. அப்போது இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எப்படி இதை அவங்க கொடுப்பாங்கங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இன்றைக்கி 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஸ்விக்கி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 3 மணிலேருந்து ரேப்பிடோ ஓட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இது நம்ம இப்படி சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால் சம்பாதிக்க முடியாது. அது வரைக்கும் சோத்துக்கு பிச்சை தான் இருக்கணும். அதனால் இன்றைக்கி என்ன தான் சொல்கிறாங்க, என்ன தான் ஆகுது அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஏதாவது பிரச்சனை வருதா? ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சொல்யூஷன், நீங்கள் ஓட்டலாம் இல்லை ஓட்டவே கூடாது அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் இவங்க ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லோரும் இருப்பாங்க, இது ஓட்டிக்கலாம், யாரும் எதுவும் சொல்கிறதில்ல அப்படிங்கிறனால நிறைய பேர் ஓட்டுறவங்க தான் இருக்கும். நானுமே அப்படி தான். ஏதாவது சொன்னாங்கன்னா ஸ்டாப் பண்ணிப்பேன் நான். இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் இது ஓட்டவே கூடாது, டாக்ஸிங்கிறது பைக் டாக்ஸிங்கிறது பேன் அப்படின்னு அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே யாருமே ஓட்ட போகிறதில்ல.
இல்லை நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தைரியமாக ஓட்டுவாங்க. இப்போ எல்லாருமே ஒரு சின்ன பயத்தோடயே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஆட்டோக்காரங்களெல்லாம் பார்த்தாவே நிறைய பேருக்கு ஏதாவது சொல்லுவாங்களோ, அங்கே போனால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே லைட்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அது ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க, என்ன தாண்டா நீங்கள் பண்ணுறீங்க, என்ன தாண்டா ஆகுது அப்படின்னு நம்ம கேட்கலாம். கஸ்டமர்ஸ்கிட்டையுமே நம்ம கேட்கலாம். ரேப்பிடோ வர்றவங்களுக்கு அவங்களோட பர்மிஷன் கேட்டு உங்களை வீடியோ எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி உங்களுக்கு ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஓகேவா, இல்லை இதை பேன் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்டே கஸ்டமர் ஒப்பீனியன் கேட்கலாம். ஓகேங்க, நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வழி மாதிரி வந்துட்டோம், வழி திரும்பணும், பெட்ரோல் பங்க் தொட்ட மாதிரி நம்ம திரும்பி இருக்கணும். நம்ம பாருங்க அப்படியே பேசிகிட்டு மேப் பார்க்க மாட்டேன், ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான் வந்தாச்சு. பக்கத்தில் 200 மீட்டர் தான் இருக்குது. நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ 906 ருபீஸ் போட்டிருந்தது, 906 ருபீஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ டோட்டலாக இதில் நம்ம ஆர்டரோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே 26 ருபீஸ் வந்து நம்மளோட ஆர்டர் ஏர்னிங்ஸ். 30 ரூபா வந்து என்னடா போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து மேக்ஸ் போனஸுங்க. அது வந்து நம்ம இந்த ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கிடைக்கும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடிட் பண்ணும்போது போட்டு வைக்கிறேன். ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தம் 40 நிமிஷம் லாகின்ல இருந்திருக்கோம். 56 ரூபா நம்ம இது வரைக்கும் சம்பாரிச்சிருக்கோங்க. என்னென்னா நான் தான் இது லேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஆர்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமும் நான் சாப்பிட்டு இருந்தேன்னா அதனால் என்னால் போய் வாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் போய் வாங்கினேன். ஸோ இந்த ஆர்டர் நம்ம எடுத்து ஒரு 10 நிமிஷம் அந்த டைம் தான் இருக்கும். ஓகேங்க, நம்ம அடுத்த ஆர்டரை பார்க்குறதுக்கு போகலாம். இன்றைக்கி இந்த ஷிஃப்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 400 ரூபா ஒட்டிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன நடக்க போகுது தெரியல, பார்க்கலாங்க. நம்ம அந்த ஆர்டரை கொடுத்து முடித்தோடனே இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. எங்கேன்னா இங்கே ஆர்ஸ் ப்ரோ பால் கம்பெனி கிட்ட தாங்க. ஸோ ஃபுட்டும் ரெடி பண்ணிட்டாங்க. எங்கே கொடுக்கணும்னு பார்க்கல, ஆர்டர் வந்தது அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன். 9341 9341 இது வாங்கிட்டோன்னா இதுக்கு ஒரு 50, அது ப்ளஸ் தேங்க்ஸ்க்கா. இதுக்கு ஒரு 50, அதுக்கு ஒரு 50, 100, 110 ரூபா பக்கம் வந்துடுங்க நம்மளுக்கு டோட்டலாக. கால் மீ வென் யூ ரீச் த அப்பார்ட்மெண்ட், ஸ்டாண்ட் நியர் த வாட்ச்மேன் அப்படின்னு போட்டிருக்காங்க கைட்லைன்ஸ். அங்கே போயிட்டு அவங்கள கூப்பிட்டுக்கலாம். எங்கே இருக்குது? செல்வபுரம் நார்த், செட்டியார் தோட்டம். எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க. ஓகேங்க, இந்த ஆர்டரை போய் நம்ம கொடுத்துட்டா இந்த ஆர்டரும் நம்மளுக்கு 2.6 கிலோமீட்டர் பக்கம் தான். இது கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு 53 ரூபா கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி டோட்டலாக அப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துருவோம். 6 நிமிஷம் தான் கட்டுது. ஸோ 1 ஹவர் அப்ராக்ஸான்னு வச்சிங்கன்னா 1 ஹவருக்கு 100 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியாச்சு. ஆனால் நான் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா இந்த ஒரு 4 ஹவர்ஸில் ஒரு மினிமம் 400 நம்மளுக்கு கம்பல்சரி வந்துடும் நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா நல்லதுங்க, வரலைன்னா கம்பெனிக்காரனுக்கு நல்லதுன்னு நினச்சி கட்டிதான். நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க எங்கேன்னா SS ஹைதராபாத் காந்திபுரத்தில் போய் வாங்கிட்டு வடவள்ளி கொடுக்கணுங்க. ஓகே, போயிடலாம். டோட்டலாக 12 கிலோமீட்ரு. 12 கிலோமீட்டருக்கு இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 137 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இதோட டோட்டல் டைம்னு பார்த்தீங்கன்னா 32 நிமிஷங்க. அரை மணி நேரத்தில் நம்ம 332 ரூபா ஓட்டிடலாம். இப்போ நம்ம ஓட்டியிருக்கிறது ஒரு 100 ரூபாய்க்கிட்ட ஓட்டியிருப்போம். ஸோ இதெல்லாம் சேர்த்துச்சுன்னா நம்ம அது ஒரு 130, இது ஒரு 100ன்னா மொத்தம் 240 ரூபா. நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். 2 மணி நேரத்தில் 244, 1 மணி நேரத்துக்கு நம்ம 120 ரூபா ஓட்டுற கால்குலேஷன் வந்துருச்சு. நம்மளோட ஹைதராபாத் பிரியாணி ரீச் ஆகிட்டோம். ரீச் பிக்கப் லொக்கேஷன், டேக் ஃபோட்டோ கேட்குறானே இவன். ஃபோட்டோ வேறு போய் எடுக்கணுங்க.
ஆனால் ஜெயபிரகாஷ் தேங்க்யூ. டோட்டலாக நம்ம இது வரைக்கும் 105 ரூபா மேக்ஸ் போனஸில் இருக்குது. 144 ரூபா நம்ம ஆர்டரோட ஏர்னிங்ஸ் இருக்குங்க. இதில் 144 ப்ளஸ் 105னா 249 ரூபா வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக நம்ம லாகின் டைமுன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 37 நிமிஷம் இருந்திருக்கோங்க. ஸோ 1.5 மணி நேரத்தில் நம்ம 250 ரூபா ஸ்விக்கியில் இப்போ வரைக்கும் ஓட்டியிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு 1 மணினா இன்னும் நம்மளுக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்படி 2 மணி நேரம் ஓட்டினோன்னா 500 ரூபா ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். நான் ஆவரேஜாக 400 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 500 மேலேயே ஓட்டிடலான்னு நினைக்கிறேங்க. ஓகே, லெட்ஸ் கோ. நான் வரும்போது இந்த மரத்துலேருந்து அழகாக அப்படியே இலையெல்லாம் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. இது மறுபடியும் ஆர்டர் போடுறாங்க. எங்கன்னா கேஎஃப்சிலேருந்து மகாராணி அவென்யூ சேம் தாங்க, லிங்கனூர். ஆர்டரை அக்செப்ட் பண்ணியாச்சு. இவன் எது கூப்பிட்ருக்கான்? டைம் கரெக்டாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3:06 ஆச்சு. நம்ம இந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஓட்டுற ஷிஃப்ட்டில் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 354 ரூபா நம்ம ஆர்டரோட ஏர்னிங்ஸ் மட்டும் ஓட்டியிருக்கோம். 354 ப்ளஸ் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் 222 ரூபா ஆட் ஆயிடுச்சு. டோட்டலாக 576 ரூபா நம்ம ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் வந்திருக்கு டோட்டலாக இன்றைக்கி. அதுக்கப்புறம் இன்சென்டிவ் நம்ம முடிச்சிருந்துருப்போம். அது வந்து நம்மளுக்கு 90 ரூபா வரும். 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம், 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா 90 ரூபா வரும். அது கூட ஆட் பண்ணிட்டோன்னா 666 ரூபா. இந்த 4 மணி நேரத்தில் நம்மளுக்கான ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 666 ரூபா. டோட்டலாக எனக்கு இதில் நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேன்னா 62 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 62 கிலோமீட்டருக்கு என் வண்டி பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஒரு 130 ரூபா பெட்ரோல் பக்கம் போயிருக்கும். ஏன்னா என்னோடது 50 தரும் மைலேஜ். ஸோ நம்ம இந்த 666லேருந்து மைனஸ் 130 அப்படின்னு போட்டோன்னா 536 ரூபா இன்றைக்கி நம்மளுக்கு 4 மணி நேரத்தில் நம்மளுக்கு ப்ராஃபிட். 4 மணி நேரத்தில் 530 ரூபாய்ங்கிற அமௌண்ட்டு ஓகே தான், டீசெண்டான அமௌண்ட், நல்ல ஏர்னிங்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சேனலில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஓட்டினா எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ பை கைஸ். மறுபடியும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. ஐயோ பசிக்குதுங்க, போய் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு.